நிலாவும் பாத்தீங்கன்னா துணி காய போட்டுட்டு இருக்க நேரத்தை நம்ம சோழன் வந்துட்டு வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க, ஆனா நீங்க மட்டும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க பாருங்க, அதை நினைச்சு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு எனக்கே தெரியலன்ட்டு ரொம்ப சீன் போட இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியும் பல்லவனும் பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ நிலாவும் பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, எங்க அம்மா அப்பாவால ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் உள்ள போனதான் நம்ம சோழனு பாத்தீங்க என்னடா மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போறா. நம்ம பாண்டியும் பாத்தீங்கன்னா அதான் அவங்க உனக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு தெரியும்ல, அதுக்கப்புறம் என்னடா உங்களே உன்னை பத்தி எதுவும் நினைக்கணும்னு நினைச்சாலும் அதை நீ அழிச்சிருவ போலயே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்க நிலம் பாத்தீங்கன்னா எப்பவும் போல இன்டர்வியூக்கு போன இடத்துல கார்ல வச்சு நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாததுனால நிலம் என்னங்க எப்பவும் துணை ஏதாவது பேசிட்டு வருவீங்க, நீ என்ன சைலண்டா வரீங்கன்னு கேட்க உடனே சோழன் பாத்தீங்க எதுக்குங்க என்னை வச்சு உங்க அப்பா உங்க அண்ணனும் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுன்னு தானே நினைக்கிறீங்க, மத்தபடி என் மேல என்ன அக்கறையான்னு கேட்டதான் நிலம் பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்லங்க, அப்பா அண்ணனும் சேர்ந்து ஏதாவது உங்களை பண்ணிடுவாங்களோன்னு பயந்து போயிட்டேன். அதை கேட்டு சோழனும் பாத்தீங்கன்னா நிலா உங்களுக்காக ஃபீல் பண்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்க நம்ம வானதி பாத்தீங்கன்னா எப்பவும் போல அவங்க பேசினதுக்காக நம்ம பாண்டிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் மறுபடியும் பழைய மாதிரி கலகலன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்க வேலை கிடைச்ச சந்தோஷத்துல நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா சேரனை பார்க்க அவங்க வேலை செய்யற இடத்துக்கே பாத்தீங்கன்னா ஸ்வீட் வாங்கிட்டு வந்து சேரன் கிட்ட வேலை கிடைச்சதை சொல்லிட்டு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஸ்வீட் கொடுத்து சந்தோஷப்படுவாங்க.